அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. அவங்க 2025 டு 2026 ஆண்டுக்கான புதிய போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வாய்ப்புக்கான ஜிடிஎஸ் வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு வருஷத்துக்கு 2 தடவை நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு வருஷத்தோட முதல்ல வெளியிடுவாங்க, அதே மாதிரி அந்த வருஷத்தோட கடைசியில் வந்து வெளியிடுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த 2025க்கான புதிய நோட்டிஃபிகேஷன் இந்த மாதம் தான் வெளியிட்டிருக்கிறாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட நமக்கு வந்து 25,500 வேகன்சி நமக்கு அஃபிஷியலா கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அனைவரும் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலா வந்து அவுட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஜிடிஎஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 விதமான போஸ்டிங்க்கு வந்திருக்குதுங்க. சரிங்களா? அந்த 3 விதமான போஸ்டிங் வந்து என்னென்ன போஸ்டிங்கு, அதே மாதிரி அந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷனு, ஸோ அதே மாதிரி அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் சரிங்களா, அப்ளை பண்றது வந்து ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, அதற்கான அப்டேட் பார்க்க போறோம். அப்ளை பண்றதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போறோம். எந்த போஸ்டிங்கை நம்ம சூஸ் பண்ணணும், எந்த போஸ்டிங்கை நம்ம சூஸ் பண்ணா ஈஸியா நமக்கு வேலை கிடைக்கும். ஸோ இந்த போஸ்டிங் நம்ம எவ்வளோ மார்க் எடுத்திருந்தா எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து இதுல வந்து எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாது இல்லையா? அதனால எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், எவ்வளோ மார்க்குக்கு, சரிங்களா? ஸோ நம்முடைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே இந்த வீடியோல தெளிவா துல்லியமா இருக்க போகுது. அதே மாதிரி இதற்கான சம்பளம் எந்தெந்த போஸ்டிங்க்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும், போக போக இன்க்ரிமெண்ட் சேலரி எவ்வளோ கிடைக்கும், அதே மாதிரி கவர்மெண்ட்டோட அலவன்சஸ் எல்லாம் எவ்வளோ கிடைக்க போகுது, ஸோ அதற்கான அப்டேட்லாம் நம்ம பார்க்க போறோம். அதை தொடர்ந்து வந்து நிறைய பேருக்கு வந்து இதுல வந்து முன்னுரிமை யாருக்கெல்லாம் கொடுப்பாங்கன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இதுல முன்னுரிமை எல்லாம் யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போறாங்க, ஸோ இந்த மாதிரி எல்லா தகவலுமே தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிபிகேஷன்லாம் நமது சேனல்ல தான் ரெகுலரா அப்டேட் ஆயிட்டு இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றத பார்த்து தெளிவா துல்லியமா தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம்ங்க. ஸோ ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட் 2025 நோட்டிஃபிகேஷன் அவுட் ஃபார் 25,500 போஸ்டிங் வந்து நமக்கு அஃபிஷியலா கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இந்த வேலை வாய்ப்போட ஃபுல் ஓவர் வியூவை நம்ம வந்து பார்க்கலாங்க. அப்பதான் வந்து இதற்கான ஃபுல்லா நம்ம வந்து எப்படி என்ன ஏது எல்லாமே உங்களுக்கு புரியுங்க. ஃபர்ஸ்ட் இந்த வேலை வாய்ப்பானது எங்கிருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் அங்கிறது தான் நமக்கு அஃபிஷியலா இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாவே கிடைச்சிருக்குதுங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங்லாம் வந்திருக்குதுன்னு தெரிஞ்சாதான் நமக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கும் இல்லையா? இந்த போஸ்டிங் நம்ம விண்ணப்பிக்கலாம், நம்முடைய மார்க் இவ்வளோ போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலான்றது. சரிங்களா? ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க கிராமின் டக் சேவக் ஜிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்ததான் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், இதுல 3 விதமான போஸ்டிங்க்கு நமக்கு நோட்டிபிகேஷன் அஃபிஷியலாவே கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் நம்ம எப்படி நம்ம விண்ணப்பிக்கணும், எவ்வளவு மார்க் இருந்தா எந்தெந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, தோராயமா நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு நம்ம வந்து கைடன்ஸா ஒரு 480ல இருந்து ஓகேங்களா, 480ல இருந்து 490 95 இந்த மார்க்ல இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இதை வந்து நீங்க டார்கெட் பண்ணி இந்த போஸ்டிங்கை நீங்க விண்ணப்பிக்கலாங்க. ஸோ நான் வந்து 460 டு 480 இந்த
பர்சன்டேஜில் மார்க் எடுத்திருக்கிறவங்க நீங்கள் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் விண்ணப்பிக்கலாங்க. ஸோ நான் வந்து ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருக்கேன் 450 420, ஸோ இதில் வந்து ஜஸ்ட் பாஸ் அப்படின்ற அனைவருமே நீங்கள் கிராமின் டக் சேவா போஸ்டிங்கை தான் சூஸ் பண்ணணும். சரிங்களா? இல்லை நான் வந்து 490 மார்க் எடுத்திருக்கிறேன், ஆனால் எனக்கு ஏதாவது ஒரு அரசு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிராமின் டக் சேவா போஸ்டிங் விண்ணப்பிச்சிங்கன்னா ஸோ நீங்கள் உங்கள் கண்டிப்பாக உறுதி செய்து கொள்ளலாம் உங்களுடைய வேலையை. சரிங்களா? ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுவுமே வந்து நீங்கள் கொஞ்சம் அவுட்டர் ஏரியாவை பார்த்து, அதாவது சரிங்களா, ஸோ அதாவது கொஞ்சம் வில்லேஜ் ஏரியாவை பார்த்து நீங்கள் போஸ்டிங்கன்னு அந்த சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சீக்கிரமாகவே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ஸோ அடுத்ததாக போஸ்டிங், டோட்டல் போஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 25,500 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தமிழ்நாடு முழுக்க 3 போஸ்டிங்கும் சேர்த்து தான் இந்த வேகன்சி. சரிங்களா? ஸோ அதில் அப்ளை மோடை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நமக்கு ஆன்லைனில் தான் இதில் வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆஃப்லைனில் பண்ண முடியாது. முழுக்க முழுக்க இது ஆன்லைன் பேஸ் பண்ணி தான் இந்த வேலையை நம்ம வந்து பண்ண முடியுங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக வந்து யாரெல்லாம் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல் இந்தியா ஃபீமேல் அண்ட் மேல், ஓகேங்களா, இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்க முடியும். அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். சரிங்களா? ஸோ நான் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கேன், நான் வந்து டிகிரி பண்ணிட்டு இருக்கேன், எம்ஏ எம்காம் பிகாம் இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கேன், ஆனால் நான் நல்ல மார்க் தான் 10th 10ஆம் வகுப்புல படிச்சிருக்கேன், எனக்கு வந்து ஏதாவது ஒரு அரசு வேலை கிடைச்சா போதுன்றவங்க நீங்க இப்போ படிச்சுட்டு இருந்தா கூட நீங்க இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைக்கு விண்ணப்பிக்கலாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து நான் வந்து பிரைவேட் ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்களுமே விண்ணப்பிக்கலாங்க. சரிங்களா? இல்லை நான் வந்து இப்போதான் ஃப்ரெஷஸா இருக்கேன், படிக்க முடிச்சுட்டு ஏதாவது கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அப்போ நான் அப்ளை பண்ணலாமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் விண்ணப்பிக்கலாம். சரிங்களா? ஸோ நான் ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருக்கேன் 10வது அப்படின்னா நான் அப்ளை பண்ணலாமா கேட்டீங்க கண்டிப்பா 100% விண்ணப்பிக்கலாங்க. இந்த ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து லக்க பேஸ் பண்ணி தான் இந்த வேலைகள் நிறைய பேர் கிடைச்சிருக்குது. 480 90 எடுத்தவங்களுக்கும் கிடைச்சிருக்குது, 350 எடுத்தவங்களுக்கும் கிடைச்சிருக்குது, 390 எடுத்தவங்களுக்கும் இதுல கிடைச்சிருக்குது. அவங்க சூஸ் பண்ண போஸ்டிங், அதே மாதிரி சூஸ் பண்ண இடம், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு லக்க பேஸ் பண்ணி இந்த வேலையெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் கிடைக்குங்க. சரிங்களா? அடுத்ததா இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம். இந்த வேலைவாய்ப்புக்கு பர் மந்த்துக்கு சேலரி எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 12,000 இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதுல 30,000 வரைக்கும் பர் மந்த்துக்கு சேலரி கிடைக்கும். 30,000 சேலரி வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 10 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது இருந்தாதான் நீங்க 30,000 வரைக்கும் சேலரி வாங்க முடியும். அது வரைக்கும் நீங்க 12,000 13,000 இந்த மாதிரி தான் சேலரி வந்து வாங்க முடியுங்க. ஸோ அடுத்ததான் வந்து வயது வரம்பு. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்றதுக்கு எந்த வயசுல இருந்து எந்த வயசு வரைக்கும் நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னா 18 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே ஜென்ரலா நீங்க விண்ணப்பிச்சுக்கலாங்க. ஸோ அது தொடர்ந்து வந்து ஏஜ் ரிலாக்சேஷன், ஓகேங்களா. ஸோ அதுல வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ இந்த கேட்டகரியில வரவங்க 40 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் நீங்க விண்ணப்பிச்சுக்கலாங்க. உங்களுக்கு 5 வருஷம் வரைக்கும் வயது தளர்வு. ஸோ அதை தொடர்ந்து வந்து பிசி எம்பிசி எஸ்சிஏ இந்த கேட்டகரியில வரவங்க எல்லாமே ஓபிசியில வரவங்க எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா 3 வருஷம் 43 வயசு வரைக்கும் நீங்க விண்ணப்பிச்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரி ஓபிசியில் வரவங்க எல்லாருக்குமே 100 ரூபா ஃபீஸுங்க. ஸோ எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ இருக்கிறவங்களுக்கு ஃபீஸ் வந்து கிடையாது, முழுக்க முழுக்க ஆன்லைன் பேமெண்ட் தான், ஓகேங்களா. டெபிட் கார்டு மூலியமா பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்டு மூலியமா பண்ணிக்கலாம், கூகுள் பே ஃபோன்பே மூலியமா நீங்க எல்லாமே பே பண்ணிக்கலாங்க. ஸோ அடுத்ததான் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருந்தாவே போதும். நீங்க ஃபெயில் ஆகியிருந்தா கூட இதுல எலிஜிபிள் கிடையாதுங்க, ஒன்லி பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அடுத்ததா என்ன டாக்குமெண்ட்லாம் இருந்தா இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கிறது ஈஸியா இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஆதார் கார்டு, ஓகேங்களா. அடுத்தது உங்களுடைய 10வது மார்க் ஷீட்டு, 12வது மார்க் ஷீட்டு, ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஏஜ் ப்ரூஃப், ஸோ அடுத்தது வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், இது எல்லாமே நீங்கள் ரொம்ப அவசியங்க. அப்ளை பண்ணுறதோட ஸ்டார்டிங் டேட் வந்து இந்த மாதத்தோட இந்த ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகுங்க. ஸோ இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ ஆகஸ்ட் வரைக்கும் இதை அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு டைம் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோ அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. யாருக்கெல்லாம் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் அப்ளை பண்ணுற வீடியோஸ் வேணுமோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.